இலங்கையை பொறுத்தளவில் இன்றைக்கு ஒரு முக்கியமான கைது சம்பவம் ஒன்று நடந்து இருக்குது. அதாவது இலங்கையில அரச புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை அவர்கள் இன்றைய தினம் பேலியகொட பகுதியில வைத்து கைது செய்யப்பட்டிருக்கணும். குற்றப்புலனாய்வு பிரிவினரால சிஐடியினரால இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கணும். கைது செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு அவரை 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை செய்ய போவதாக சொல்லியிருந்தவர். இருந்த போதிலும் இப்ப வரைக்கும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவரை 90 நாட்கள் தடுத்து வைத்து அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் அப்படி என்று சொல்லியும் கூறப்படுகின்றது. கைது செய்யப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சாலை அவர் மீது என்ன குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு அப்படி என்று சொன்னால் 2019ஆம் ஆண்டு நடந்து ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பவத்துல தான் இப்ப இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படி என்று சொல்லி போலீஸ் ஊடக பேச்சாளர் வுட்லர் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி இருக்கிறார். அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 2019ஆம் ஆண்டு இலங்கையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்த விடையும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்து இருந்தது. இதுல அநியாயமாக எத்தனையோ உயிர்கள் கூட பலியாக இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நடத்தியவர்கள் யார், இதன் பின்னணியில இருக்கின்றவர்கள் ஏன் இன்னும் கைது செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லி பலவாறான கேள்விகள் ஒரு தொடர்கத மாதிரி போய்கொண்டிருந்த நேரத்துல தான் இப்ப இந்த கைது சம்பவம் நடந்திருக்குது. நீங்கள் எல்லாரும் வடிவா சிந்திச்சு பாருங்க. போன வருடம் 4ஆம் மாதம் அளவுல சிவநேசதுரை சந்திரகாந்தன் அதாவது பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தவர். பிள்ளையான் கைது செய்யப்பட்ட சம்பவம் வேறு ஒன்று. அதாவது கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக அவர்கிட்ட பலவாறான விசாரணைகள் நடந்தேறி இருந்தது. அதுலதான் ஈஸ்டர் குண்டு தாக்குதலோட பிள்ளையானுக்கும் தொடர்பு இருக்கு என்ற மாதிரியான சம்பவங்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டது. இப்ப சுரேஷ் சாலை அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பு தாக்குதல் சம்பந்தமா. இதுக்கு எல்லாம் ஒரு மூல காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் 2023ஆம் ஆண்டு பிரித்தானியாவினுடைய அந்த சேனல் 4 வெளியிட்ட ஒரு ஆவணம் தான் இவ்வளவுத்துக்கும் காரணம். அதாவது இலங்கையில நடந்து இருக்கிற ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் சம்பவமாவது ஒருவர் அந்த காணொளியில பேசி இவர்கள் இந்த குண்டுவெடிப்போட சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒருவர் சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படையில தான் இவ்வளவு பிரச்சனைகளும் போயிட்டு இருக்குது. அவர் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில தான் சுரேஷ் சாலை அவர்களும் இதுல தொடர்பு பட்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேக கண்ணோட்டத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. அந்த கூறின நபர் யார் அப்படி என்று சொன்னால் ஆசாத் மௌலானா அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் தான் சொல்லி இருந்தவர். இப்ப கைது செய்யப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சாலையிடம் விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும். இது தொடர்பாக போலீஸ் பேச்சாளர்களாக இருக்கட்டும், கைது செய்த போலீஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும், அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் இப்ப எந்த ஒரு விஷயத்தையும் ஊடகங்களிட்ட சரிவர சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் விசாரணைகளின் நிமித்தமாகத்தான் இதன் பின்னணியில மூளையாக செயற்பட்டவர்கள், அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் யாரெல்லாம் மூளையாக செயற்பட்டார்களோ அவர்கள் எல்லாவற்றையும் இவர்கள் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக பொறுத்திருக்க வேண்டும் என்கின்ற மாதிரியாக போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்குது. இப்ப கைது நடவடிக்கை எல்லாம் நடந்தேறி இருக்குது. இதுக்கு பிறகு பல இனவாதிகளும், அதாவது ஜிஎல் பீரிஸாக இருக்கட்டும், உதய கம்மன் பிளவாக இருக்கட்டும், அவர்கள் இப்ப சுரேஷ் சாலை அவருக்கு மிகவும் ஆதரவான நெருக்கமான கருத்துக்களை தெரிவிக்கிறோம். அவர்கள் நெருக்கமான கருத்துக்களை தெரிவிக்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் தெரிவிப்பார்கள் கட்டாயமா. ஏனென்று சொன்னால் இவர்கள் ராஜபக்ஷ குடும்பத்துக்கு விசுவாசமானவர்கள். சுரேஷ் சாலையும் ராஜபக்ஷ குடும்பத்துக்கு விசுவாசமாக இருந்திருக்கின்றார். அவர்களினுடைய ஒரு வலது கை என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு இவர் ஒரு முக்கியமான நபராக இருந்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுதோ உதய கம்மன் பிள்ளை இப்ப சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால் இலங்கையில நடைபெற்றிருந்த அந்த போரை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு சுரேஷ் சாலை முக்கியமான ஒரு பங்கு வகித்தவர், ஒரு மூளையாக செயல்பட்டவர். ஆக அவரை கைது செய்யறது இந்த நாட்டுக்கே செய்கின்ற ஒரு துரோகம், இந்த அனுர அரசாங்கம் செய்கின்ற ஒரு துரோகம். எதிர்கட்சியாக இருக்கின்றபடியால நாங்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக திருப்போம் அப்படி என்று சொல்லி உதய கம்மன் பிள்ளை சொல்லி இருக்கிறார். அதாவது நீங்க சுரேஷ் சாலையை கைது செய்தது ஒரு அநியாயமான செயல்பாடு என்கின்ற மாதிரியாக அவர் சொல்லி இருக்கின்ற கருத்துக்கள்ல இருந்து சொல்லப்படுது. இன்னும் ஒரு பக்கம் பார்த்து போனோம் என்று சொன்னால் கோட்டபய ராஜபக்ஷ அவர்களும் இதில் சம்பந்தப்பட்டிருப்பாரா, அடுத்த கைது கோட்டபய ராஜபக்ஷவை நோக்கினதா இருக்கலாமா என்று சொல்லியும் இப்ப இன்னும் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. இப்ப இந்த சேனல் 4 அப்படின்னு சொல்லி அந்த தொலைக்காட்சி ஒரு ஆவணத்தை வெளியிட்டு இருந்தது அப்படின்னு நாங்க சொன்னாங்க. அதாவது இலங்கையில அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பந்தமாக ஆசாத் மௌலானா சொன்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த குண்டுவெடிப்பு, அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதல்ல சக்ரான் மற்றும் அவருடைய குழுவினர் தான் இந்த குண்டுவெடிப்புல ஈடுபட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப சுரேஷ்
சுரேஷ் சாலேவுக்கு என்ன தொடர்பு என்று சொல்லி ஒரு கேள்வி வருது. இப்ப சேனல் 4ல அந்த ஆசாத் மௌலானா சொல்லி இருக்கிற விஷயத்தை நான் அப்படியே உங்களுக்கு இந்த காணொலியில தாரேன். அதாவது அவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால், அப்ப யுத்தம் எல்லாம் முடிவுக்கு வந்து இலங்கையில வந்து ஒரு அமைதியான ஒரு நிலைமை இருந்தது. அப்ப ராஜபக்ஷர்களுக்கு வந்து ஒரு அமைதியான நிலைமை தேவைப்படலை. ஏனென்று சொன்னால் மக்கள் அவர்களை பற்றி இன்னும் பேசணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு குண்டு வெடிப்பு மாதிரியான ஒரு நிகழ்வு நடத்துறதுக்கு திட்டமிடப்பட்டிருந்தது. அதற்காகத்தான் அவர்களினுடைய விசுவாசியான சுரேஷ் சாலே சக்ரான வந்து தொலைபேசியில தொடர்பு கொண்டு அவர் பல விஷயங்களை சொல்லி இருக்கிறார். அதாவது இப்படியாக குண்டு வெடிப்பு நிகழ்த்த வேண்டும் என்கின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லி இருக்கின்றார் என்று ஆசாத் மௌலானா சில பல கருத்துக்களை வந்து அந்த சேனல் 4க்கு வந்து தெரியப்படுத்தி இருந்தார். அதுதான் ஒரு பெரிய பூதாகரமான சம்பவமா நடந்திருந்தது. ஏனென்று சொல்லி சொன்னால் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பந்தமாக பல விடயங்கள் வந்து அம்பலப்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு வரைக்கும் அதன் சூத்திரதாரிகள் யாருமே வந்து கைது செய்யப்படாத பட்சத்துல இதனுடைய கைதுகள் நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லியும் பலரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்துல தான் இன்றைய தினம் மேலியகுட பகுதியில வைத்து சுரேஷ் சாலை அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உண்மையில சில விடயங்களை பொறுத்த வரைக்கும் உடனுக்குடனே நீதி நியாயங்கள் நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படின்றது உண்மையான விஷயம். இப்ப பிள்ளையான் கைது செய்யப்பட்டு அவர் வந்து 90 நாட்கள் தடுப்பு காவல்ல வைக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னதாக அவர் இன்றைக்கு வரைக்கும் விடுதலை செய்யப்படவில்லை. பிள்ளையான் இன்னமுமே சிறையில தான் இருக்கிறார். இப்போ சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டு அவரும் விடுவிக்கப்படுவாரா இல்லை என்று சொன்னால் விசாரணைகள் இப்படியே நீளுமா என்று சொல்லியெல்லாம் நாங்கள் இனி போலீசாரினுடைய தரப்பு அவர்கள் வந்து சொல்லுகின்ற விடயங்களை வைத்துதான் நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு பெரிய பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு விஷயமாக இந்த சுரேஷ் சாலையினுடைய கைதுதான் இருக்கின்றது. அடுத்தடுத்து அனுர அரசாங்கத்துல கைதுகள் தான் நடந்து கொண்டே இருக்குது. எத்தனையோ கைதுகள் நடந்து கொண்டே இருக்குது. சிலர் வந்து பிணையிலேயும் வந்துட்டிடம். என்று சொன்னால் இவர்களை எல்லாம் கைது செய்யவே முடியாது என்று நினைத்திருந்த நபர்கள் எல்லாம் வந்து இந்த ஒரு ஆட்சியில கைது செய்யப்பட்டிருந்தது. உதாரணமா ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவார், அவர் கைதாவார் என்று சொல்லி யாரும் நினைக்கல. அப்படியாக முன்னாள் அமைச்சர்களாக இருக்கலாம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், முன்னாள் ஜனாதிபதி கூட கைதாகி இருக்கின்ற சம்பவம் இந்த ஆட்சியில தான் நடந்திருக்குது. அந்த வரிசையில இப்ப சுரேஷ் சாலைவினுடைய கைது நடந்திருக்குது. அவரை இனி தடுப்பு காவல்ல வச்சு இன்னுமான விஷயங்கள் எல்லாம், அதாவது உண்மையிலேயே ஈஸ்டர் குண்டு வெடிப்பு சம்பந்தமாக இன்னும் அவர்கள் தகவல்களை தெரியப்படுத்துவார்களா, இதன் மூலையாக யாரெல்லாம் செயல்பட்டார்கள் என்று பல விஷயங்களை வந்து தெரிவிக்கிறதுக்காக போலீசாரும் இருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி கூறியிருக்கிறோம். ஆக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் சாலைவினுடைய கைது ஈஸ்டர் குண்டு வெடிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா, சூத்திரதாரிகளை அடையாளம் காண்பிக்குமா என்கின்ற மாதிரியாக பலவாறான கேள்விகளை வந்து முன்வைக்குது. ஆக நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் இதனுடைய விசாரணைகள் என்ன கட்டத்துல போகுதுன்னு சொல்லி. அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணைகள் நிறுத்தப்படவில்லை, அது தொடர்ந்துதான் நடக்குது அப்படி என்று சொல்லி அரசாங்கம் சொன்ன செயல்களை அவர்கள் செய்து காட்டி இருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லித்தான் எண்ணத்தோடுகின்றதாக இந்த ஒரு கைதனுடைய தொடர்ச்சி எவ்வாறாக இருக்க போகுது அப்படி என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்தும் பேசுவோம். இன்னும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்தித்து பேசுறேன். நன்றி உறவுகளே.